பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேளம்பாக்கத்தின் சார்பாக இந்த காணொளி வகுப்பில் இணைந்திருக்கிற அன்பு மாணவர்களை வாழ்த்தி வணக்கத்துடன் வரவேற்கிறேன். நம்ம எலக்ட்ரிஷியன் ஃபஸ்ட் இயரில் கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி செமஸ்டர் 2ல் 6 பகுதியை நம்ம கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதே செமஸ்டர் 2ல் பார்ட் 7 இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் ஆன்சர் தான் உங்களுக்கு நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு நான் தொகுத்து வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. இதை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது பி மேஷாக் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். நம்ம கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே போவோமா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் ஹீட்டிங் எலிமெண்ட்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹீட்டிங் எலிமெண்ட்டாக எந்த வகை உலோகம் பயன்படுகிறது? இப்போ உங்களுக்கு ஹீட்டிங் எலிமெண்ட்டாக ஒரு பிக்சர் உங்களுக்கு காட்டிருக்கேன். அதாவது சப்ளை தரும்போது அது ஹீட் ஆகக்கூடிய ஒரு எலிமெண்ட், அதுதான் நம்ம ஹீட்டிங் எலிமெண்ட் சொல்கிறோம். இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து எந்த வகை உலோகத்தில் பயன்படுகிறது, எந்த வகை உலோகத்தில் இது செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறதுன்றதை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. விச் மெட்டீரியல் யூஸ்டு டு மேக் ஹீட்டிங் எலிமெண்ட்? சில்வரா அல்லது காப்பரா அல்லது நிக்ரோமா அல்லது அலுமினியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீட்டிங் எலிமெண்ட்னால உங்களுக்கு உடனே ஞாபகம் வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நிக்ரோம். தமிழில் வந்து நைக்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலோகம் தான் ஹீட்டிங் எலிமெண்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம், ஓகேங்களா. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அயன்? ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எலக்ட்ரிக் அயனில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அயன் பாக்ஸு பார்ட் நம்ம எடுத்து நம்ம தேரியில் நம்ம பார்த்தோம். அயன் பாக்ஸ் அதாவது மின் தேய்ப்பு பட்டி அப்படின்ற அந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா. இந்த எலக்ட்ரிக் அயன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் அயன் இருக்குது. நான் ஆட்டோமேட்டிக் டைப் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டைப் இருக்குது, ஸ்ட்ரீம் டைப்பு இப்படின்னு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் அயன் பாக்ஸை பற்றி நம்ம தியரி பாடத்தில் நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. அப்போ நம்ம அது படிக்கும்போது இந்த அயன் பாக்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். நிறைய வகையான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சோல் பிளேட்டு, ஹீட்டிங் எலிமெண்ட்டு, ப்ரெஷர் பிளேட்டு, டாப் கவரு, ஹீல் பிளேட்டு, தெர்மோஸ்டேட்டு, இண்டிகேட்டிங் லேம்ப்பு, இப்படி பலவிதமான பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அயன் பாக்ஸில் இந்த பார்ட்டினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோல் பிளேட், ரெண்டாவது பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிளேட்டு, சி வந்து மைக்கா இன்சுலேஷன், டி வந்து ஆஸ்பெட்டாஸ் ஷீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓரளவு சோல் பிளேட்டா அல்லது ப்ரெஷர் பிளேட்டா. ஏன்னா பிளேட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் மைக்கா இன்சுலேஷனாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு இல்லை. அது அதே போல் ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டான்றது உங்களுக்கு தெரியல. அப்போது 2 சோல் பிளேட்டா அல்லது ப்ரெஷர் பிளேட்டான்ற ஒரு டவுட் மட்டுமே உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அயன் பாக்ஸில் வரக்கூடிய இந்த பார்ட்டினுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோல் பிளேட். சோல் பிளேட் அப்படின்னா அயன் பாக்ஸுக்கு அடிப்பகுதியில் இருக்கு இல்லைங்களா, பாட்டம், அதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம சோல் பிளேட் சொல்கிறோம். இதில் தான் வந்து இந்த காயில் உட்கார வைப்பாங்க, ஓகேங்களா. அயன் பாக்ஸ் வந்து அடிப்பகுதி எப்படி இருக்குன்னா கூம்பு வடிவத்தில் இருக்குது இல்லைங்களா. அது கூம்புன்னா இதுதான், இது கோபுரம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது கூம்பு தான். இது கூம்பு வடிவத்தில் தட்டையாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், உலோகத்தால் உருவாக்கப்பட்டு நிக்கல் கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும். கீழ்ப்பகுதி அதாவது கீழ்ப்பகுதி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். துணி மேலே இப்போ வந்து ஈஸியாக போகிறதுக்காக சொரசொரப்பு வந்தால் துணியெல்லாம் என்ன பண்ணிவிடும், உள்ள இருக்கிற நூலெல்லாம் எடுத்துடும் இல்லைங்களா. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பார்ட்ஸ் தான் வந்து அயன் பாக்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டு சோல் பிளேட், ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 3வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெரர் மோட்டார் இன் மைக்ரோவேவ் ஓவன்? என்ன கேட்குறாங்கன்னா, மைக்ரோவேவ் ஓவன் அடுப்பில், ஓவன் அப்படின்னா அடுப்பு, ஓகேங்களா. மைக்ரோவேவ் அடுப்பில் ஸ்டெரர் மோட்டாரினுடைய செயல்பாடு வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மைக்ரோவேவ் ஓவனுடைய அந்த அடுப்பில் வந்து இந்த ஸ்டெரர் மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கும், அப்படி தானே அர்த்தம். அப்போ அதனால தானே கேட்குறாங்க அந்த மோட்டாரினுடைய செயல்பாடு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எதுக்காக அந்த மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறோன்றது பார்க்கும்பொழுது அங்கே என்ன கொடுத்துருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ராஸ் கூலிங் ஏர் இன்சைடு, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய
உள்ளே குளிர்ச்சி ஈர்க்கிறது. ஒருவேளை உள்ளே வந்து கூலிங் ஏர் இன்சைடு, குளிர்ச்சியான காற்றை உள்ளே இழுப்பதற்காக அந்த மோட்டார், ஸ்டெரர் மோட்டார் வச்சுருக்காங்களா, அதுதான் அதனுடைய செயல்பாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஸ்ப்ரெட் த ஹீட் யூனிஃபார்ம்லி, அல்லது வெப்பத்தை ஒரே மாதிரியாக பரப்புவதற்கு. அந்த ஓவன், அந்த அடுப்பு உள்ளே வந்துட்டு ஸ்ப்ரெட் த ஹீட் யூனிஃபார்ம்லி, அதாவது வெப்பத்தை ஒரே மாதிரியாக எல்லா இடத்துக்கும் பரப்புவதற்காக அந்த மோட்டார் வந்து அதுதான் அதனுடைய வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது எக்ஸாஸ்ட் த ஹாட் ஏர் அவுட் சைடு, அதாவது வெப்ப காற்றை, ஹீட்டான காற்றை வந்து வெளியேற்றுறதுக்காக ஒருவேளை அந்த மோட்டர் யூஸ் பண்ணுறாங்களான்னு. அப்படி இல்லை, 4வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீவால்வ்ஸ் அண்டு ரிஃப்ளெக்ட் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. டி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மின்னழுத்த ஆற்றலை சுழற்சி, அதை பிரதிபலிக்கிறத. ரீவால்வ்ஸ் அப்போ ரிஃப்ளெக்ட் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, மின்காந்த ஆற்றலை அதை சுழற்சி பிரதிபலிப்பதற்காக இந்த மோட்டாரினுடைய வேலையாக இருக்குதான்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் த ஹாட் ஏர் அவுட் சைடு. அதாவது 3வது, எக்ஸாஸ்ட் த ஹாட் ஏர் அவுட் சைடுனா வெப்ப காற்றை வெளியேற்றுவதற்காக இந்த ஸ்டெரர் மோட்டார் மைக்ரோவேவ் ஓவனுடைய செயல்பாடாக இருக்கிறது. ஓகேங்களா? 4வது பாருங்கள். வாட் இஸ் த பர்போஸ் ஆஃப் யூ பெண்ட் மார்க்ட் ஆஸ் எக்ஸ் இன் கீசர். 4வது என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய படம் வந்து பார்த்தீங்கன்னா கீசர். அந்த கீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டான ஒரு வளைவு உரிய ஒரு பைப் ஒன்று வச்சுருக்காங்க இல்லைங்களா, கீசர் உள்ள. அந்த பெண்டை தான் மார்க் பண்ணி காட்டிருக்காங்க, எக்ஸாக காட்டிருக்காங்க. கீசரில் எக்ஸ் என குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யூ வளைவினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக அந்த பெண்டு, அந்த ஒரு உள்ளே இருக்கக்கூடிய டியூப்பை வந்து யூ மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க? அந்த வளைவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிவெண்ட் ட்ரைனிங் ஆஃப் வாட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணீரை ஒருவேளை வெளியேற்றுவதற்கு தடுக்கிறதா? 1. 2வது, அவாய்ட்ஸ் த ஃபார்மிங் ஆஃப் ஸ்கேல்ஸ். 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தண்ணி படிது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செதில், அந்த ஒரு மாதிரி படிவம் உண்டாகும் இல்லைங்களா, அதை வந்து உருவாக்குவதை தடுப்பதற்காக அந்த யூ பெண்ட் வைக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ் த ப்ரெஷர் ஆஃப் அவுட்லெட் பைப். சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட்லெட் பைப்பினுடைய ப்ரெஷரை வந்து குறைப்பதற்காகவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, 4வது ஆப்ஷன் டி என்ன சொல்கிறாங்க, ரிஸ்ட்ரிக்ட்ஸ் த ஏர் லாக்கிங் இன்சைட் த டேங்க். டி வந்து தொட்டினுடைய பக்கவாட்டில் காற்று பூட்டுறதை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறதான்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யூ பெண்டினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக அந்த பைப்பினுடைய வளைவு, அந்த யூ மாதிரி வளைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ப்ரிவெண்ட் ட்ரைனிங் ஆஃப் வாட்டர். தான் கரெக்டான ஆன்சர். அதாவது தண்ணீரை வெளியேற்றுவதை தடுப்பதற்காக இந்த யூ பெண்ட் உள்ளே பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய நோக்கம். ஓகேங்களா? 5வது பாருங்கள். விச் டைப் ஆஃப் ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் மிக்சர். அதாவது எந்த வகை மோட்டார் மிக்சர், அதாவது மிக்ஸி சொல்கிறோம் இல்லையா நம்ம வீட்டுக்கு, அந்த உணவு கலவை தான் நம்ம மிக்சர் சொல்கிறோம், ஃபுட் மிக்சர் சொல்கிறோம். எந்த வகை மோட்டார் ஃபுட் மிக்சருக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. விச் டைப் ஆஃப் ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் மிக்சர். 4 விதமான மோட்டார்ஸை கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் மோட்டார், ரிப்பல்சன் மோட்டார், ஸ்பிளிட் பேஸ் மோட்டார், ஷேடட் போல் மோட்டார். இப்படி 4 விதமான மோட்டார்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிளில் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மிக்சியில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் என்னன்றதை என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்குறாங்க. அப்போ மிக்சியில் இருக்கக்கூடிய மோட்டாரில் இந்த 4 வகையான மோட்டார் வந்து இதில் பொருந்துமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு யூனிவர்சல் மோட்டார் ஒன்று இருக்குது, ரிப்பல்சன் மோட்டார் இருக்குது, ஸ்பிளிட் பேஸ் மோட்டார் இருக்குது, ஷேடட் போல் மோட்டார் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மோட்டாரும் ஒவ்வொரு வகையான மின் சாதனங்களுக்கு, அதாவது ஹோம் அப்ளையன்சஸுக்கு இல்லைங்களா, நமக்கு பயன்படுறோம். வீட்டு உபயோக பொருளான கிரைண்டரு, மிக்சி, அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேனு, அப்புறம் சீலிங் ஃபேனு, டேபிள் ஃபேனு, அப்போ எல்லா விதமான அப்ளையன்சஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வகையான மோட்டார்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க கேட்குறது ஃபுட் மிக்சருக்கு என்ன வகையான மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. யூனிவர்சல் மோட்டாரா, அல்லது ரிப்பல்சன் மோட்டாரா, அல்லது ஸ்பிளிட் பேஸா, அல்லது ஷேடட் போலான்னு கேட்கும்பொழுது இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மோட்டார் தான் இந்த
மிக்சிக்கு பயன்படக்கூடிய மோட்டார். ஷேடட் போல் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது ஷேடட் போல். ஸ்ப்ளிட் பேஸ்ன்றது அது ஒரு வகையான மோட்டாரு. ரிப்பல்சன் மோட்டாரு. அப்போது ஒவ்வொரு மோட்டாரும் ஒவ்வொரு சாதனங்களுக்கு பயன்படுகிறது. மிக்சிக்கு பயன்படக்கூடிய மோட்டார் யூனிவர்சல் மோட்டார். ஓகே, 6வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சோல் பிளேட் இன் எலக்ட்ரிக் கெட்டில்? அதாவது 6வது கொஸ்டின், எலக்ட்ரிக் கெட்டலில் இருக்கக்கூடிய சோல் பிளேட்னுடைய நோக்கம் என்ன? எலக்ட்ரிக் கெட்டல்னால் அதாவது ஒரு தண்ணி சுட வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த குடுவை, அதுதான் ஒன்று என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கெட்டல் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ அதில் இருக்கக்கூடிய சோல் பிளேட்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்ட் த பேலன்சிங் வெயிட். 6வது என்ன சொல்கிறாங்க, சமநிலைப்படுத்துவதற்கு எடையாக பயன்படுகிறதா? பி வந்து பாருங்கள், ஆக்ட் ஆஸ் அன் இன்சுலேட்டர் ஃபார் எலமெண்ட், அல்லது அந்த அந்த எலமெண்ட்டுக்கு இன்சுலேட்டராக பயன்படுகிறதா அந்த சோல் பிளேட்டு, அல்லது சி ப்ரொடெக்ட் த கெட்டில் பேஸ் ஃப்ரம் டேமேஜ், அதாவது கெட்டிலினுடைய பாட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பேஸ் வந்து ஒருவேளை சேதம் அடையாமல் இருப்பதற்கு பாதுகாப்பதற்காக அது பயன்படுத்துகிறாங்க, டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது பயன்படுத்துகிறாங்களா அந்த பேஸு அப்படின்றாங்க. அல்லது கீப் த எலமெண்ட் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் கண்டெய்னர். டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கலனுடன் நெருங்கி இருப்பதற்காக, அந்த கெட்டிலோட ரொம்ப எலிமெண்ட்டோட ரொம்ப க்ளோஸாக வந்து கான்டாக்டில் இருக்கணுன்றதுக்காக, கண்டெய்னர் கூட கான்டாக்ட் ரொம்ப க்ளோஸாக வந்து தொடர்பு இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்களா அப்படின்றது கேட்குறாங்க. சோல் பிளேட்னுடைய பர்பஸ் வந்து எலக்ட்ரிக் கெட்டிலில் என்ன நோக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அயன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அயன் பாக்ஸுடைய பாட்டமாக சோல் பிளேட் பயன்படுகிறது. ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னா, கீப் த எலமெண்ட் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் கண்டெய்னர். 4வது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது அந்த இது இருக்கு இல்லைங்களா, கொள்கலன்னு சொல்கிறோம்ல நம்ம, அந்த மின்சாதம், அது கூட நெருங்கி ரொம்ப கண்டெய்னர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணுன்றதுக்கு, எலமெண்ட் கூட க்ளோஸாக இருக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. 7வது பாருங்கள், வாட் இஸ் த மேக்னட்ரான் டியூப் ஃபிலமெண்ட் வோல்டேஜ் யூஸ் இன் மைக்ரோவேவ் ஓவன்? வாட் இஸ் த மேக்னட்ரான் டியூப் ஃபிலமெண்ட் வோல்டேஜ் யூஸ்ட் இன் மைக்ரோவேவ் ஓவன்? அதாவது 7வது என்ன கேட்குறாங்கன்னா, மைக்ரோவேவ் ஓவனில் உபயோகிக்கக்கூடிய டியூப் ஃபிலமெண்ட்டினுடைய வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மைக்ரோவேவ் ஓவனில் யூஸ் பண்ணக்கூடிய டியூப் ஃபிலமெண்ட்டினுடைய வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. 1.5 VAC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான அந்த மைக்ரோவேவ் ஓவனுக்கு மேக்னட்ரான் டியூப் ஃபிலமெண்ட்னுடைய வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3.2 VAC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. 8வது பாருங்கள், வாட் இஸ் த ஃபால்ட் இன் ஃபுட் மிக்சர் இஃப் இட் ரன்ஸ் இமிடியட்லி? 8வது என்ன கேட்குறாங்கன்னா, ஃபுட் மிக்சர், அதாவது மிக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருந்தால் என்ன குறைபாடு? புரியுதுங்களா? ஃபுட் மிக்சர் கண்டினியூவாக ஓடிக்கொண்டிருந்தால் அதுக்கு என்ன குறைபாடு? 1, வான் அவுட் ப்ரெஷ், அதாவது ப்ரெஷ் வந்து ஒரு வேளை இடைவெளி அதிகமாக இருக்கா. பி வந்து ஆர்மேச்சர் காயில் ஓப்பன், அதாவது ஆர்மேச்சர் காயில் ஒரு வேளை ஓப்பனாக இருக்கா. அல்லது டிஃபெக்டிவ் காமுடேட்டர், குறைபாடுள்ள காமுடேட்டரா. அல்லது ஃபீல்டு வைண்டிங் பொலாரிட்டி ஷார்ட், அல்லது ஃபீல்டு வைண்டிங் ஒரு வேளை ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வான் அவுட் ப்ரெஷ்ஷு இடைவெளி, அதாவது ப்ரெஷ் வந்து வான் அவுட்டாக இருந்தால் இந்த மிக்சரில் என்னாகும், ஃபுட் மிக்சர் வந்து ரன் ஆகிறதுக்கான, அதாவது ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லைங்களா, அதான் கேட்குறாங்க. அதாவது சொல்கிறாங்க, வாட் இஸ் த ஃபால்ட் இன் ஏ ஃபுட் மிக்சர் இஃப் இட் இஸ் ரன்ஸ் இன்டர்மிட்டன்ட்லி, அதாவது இம்மிடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு. அது ரன்ஸ் இன்டர்மினட்லி, அதாவது ஃபுட் மிக்சர் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருந்தால்
என்ன குறைபாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஞாபகம் வச்சுங்க. இம்மிடியேட்லின்னு நான் தவறாக சொல்லிட்டேன். நீங்கள் திருத்திங்க. இன்டர்மிட்டன்ட்லி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 9 பாருங்கள். வாட் இஸ் த டிஃபெக்ட் இன் எ சிங்கிள் ஃபேஸ் பம்ப் மோட்டார் இஃப் இட் ரன்ஸ் வித் ஸ்லோ ஸ்பீட்? 9வது கொஸ்டின் என்னென்னா, சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் ஸ்லோ ஸ்பீடாக மெதுவாக ஓடுறதுக்கு என்ன குறைபாடு அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் ஸ்லோ ஸ்பீடாக ஓடுவதற்கு என்ன குறைபாடு அப்படின்றாங்க. டிஃபெக்டிவ் கெப்பாசிட்டர், குறைபாடுள்ள கெப்பாசிட்டரா, அல்லது ஓப்பன் ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ஒரு ஓப்பன் ஆகிருக்கா, அல்லது ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ஒரு ஷார்ட் ஆகிருக்கா, அல்லது ஷார்ட் இன் ரன்னிங் வைண்டிங்கில் ஒரு ஷார்ட்டாக இருக்கா. 4 குறைபாடு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 குறைபாடில் எந்த குறைபாடு இருந்தால் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் ஸ்லோ ஸ்பீடாக ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெக்டிவ் கெப்பாசிட்டி, அதாவது கெப்பாசிட்டி குறைபாடாக அதாவது அதில் ஃபால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மோட்டாரினுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. 10வது பாருங்கள். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் நியூட்ரல் பாத் இன் ஏசி சப்ளை சிஸ்டம் ஃபார் அப்ளையன்சஸ்? 10வது, ஏசி சப்ளையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதனங்களில் நியூட்ரலினுடைய செயல்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஏசி சப்ளை அப்படின்னாலே நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் 2 ஒயர் வேணும் இல்லைங்களா? 2 வேணும். அப்போது இந்த ஏசி சப்ளையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதனங்கள் அயன் பாக்ஸாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அப்போது அந்த மாதிரி நம்ம இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதனங்களில் நியூட்ரலுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். ப்ரொவைட்ஸ் கரண்ட் ரிட்டர்ன் பாத், அதாவது மின்னோட்டம் திரும்புவதற்கு பாதையை வந்து உருவாக்குதா அந்த நியூட்ரல், அல்லது ப்ரொவைட்ஸ் வோல்ட் லெவல் கான்ஸ்டன்ட், அதாவது வோல்டேஜ் நிலையை மாறாமல், வோல்டேஜ் வந்து ஸ்டேட்டஸாக அது கரெக்டான ஸ்டாண்டர்டாக போயின்னு அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் அது ஒரு பண்ணியிருப்பதற்காக இருப்பதற்காக அந்த நியூட்ரல் பாத் தேவைப்படுதா, அல்லது ரெடியூஸ் வோல்டேஜ் ட்ராப் இன் ஒயரிங், அதில் ஒயரிங் பண்ணியிருக்கீங்களா, அதில் இந்த வோல்டேஜ் ட்ராப்பு குறைக்குமா, அல்லது மெயின்டென்ஸ் லோட் கரண்ட் கான்ஸ்டன்ட், லோட் கரண்ட்டை ஒருவேளை பராமரிக்குதான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 4 செயல்பாடு கொடுத்துருக்காங்க. நியூட்ரலினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் கரண்ட் ரிட்டர்ன் பாத், தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது மின்னோட்டம் திரும்பும் பாதையை குறிக்குது இந்த நியூட்ரல் பாத்துன்றது. ஓகேங்களா? சப்ளை ஒரு லேம்ப் வழியாவோ இல்லை ஃபேன் வழியாக ஒரு ரெசிஸ்டண்ட் வழியாக போயிட்டு என்ன பண்ணுவோம், ரிட்டனாக வர்றதுக்காக தான் அந்த நியூட்ரலை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 11. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மேக்னட்ரான் டியூப் இன் எ மைக்ரோவேவ் ஓவன்? 11வது, இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம், ஸ்டெரைட் பம்பினுடைய வேலை என்னன்னு பார்த்தோம் மைக்ரோவேவ் அடுப்பில். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, மைக்ரோவேவ் அடுப்பில் மேக்னட்ரான் குழாயினுடைய செயல்பாடு, மேக்னட்ரான் டியூப்னு ஒன்று இருக்குது மைக்ரோவேவ் ஓவனில், அதனுடைய செயல்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆம்பிளிஃபைஸ் த மைக்ரோவேவ் சிக்னல், அதாவது மைக்ரோவேவ் சிக்னலை பெருக்குவதற்காகவா, அல்லது சேஞ்சஸ் த பொலாரிட்டி எவ்ரி ஹாஃப் சைக்கிள், ஒவ்வொரு அரை சுற்றிலும் துருவமுனை மாற்றப்படுவதற்காகவா, 3வது ஆஸ்கிலேட் அண்டு ப்ரொடியூஸ் குக்கிங் ஃப்ரீக்வன்சி, அல்லது குக்கிங் ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி செய்வதற்காகவா, அல்லது கன்வெர்ட்ஸ் மைக்ரோவேவ் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அல்லது நுண்ணலை ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவதற்காக இந்த மேக்னட்ரான் டியூப் பயன்படுகிறதா, ஃபங்க்ஷன் அதனுடைய செயல்பாடாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆஸ்கிலேட் அண்டு ப்ரொடியூஸ் குக்கிங் ஃப்ரீக்வன்சி, சி என்ன ஆன்சர்னால் குக்கிங் ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி செய்வதற்காக இந்த மேக்னட்ரான் டியூப்னுடைய செயல்பாடாக இந்த மைக்ரோவேவ் ஓவன் அடுப்பில் அதுதான் அதனுடைய செயல்பாடாக இருக்குது. எதுக்கு? குக்கிங் ஃப்ரீக்வன்சி உற்பத்தி பண்ணுவதற்கு. 12வது பாருங்கள், விச் டைப் ஆஃப் மோட்டார் இஸ் யூஸ்ட் இன் த வெட் கிரைண்டர்? 12வது கொஸ்டின், வெட் கிரைண்டரில் எந்த வகை மோட்டார் பயன்படுகிறது? நம்ம மிக்சிக்கு ஒன்று கேட்டாங்க இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி மிக்சியில் எந்த மோட்டார் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டாங்க. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதில் யூனிவர்சல் மோட்டார் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, வெட் கிரைண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டாரினுடைய வகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டைப்ஸ் ஆஃப் மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க வெட் கிரைண்டரில் அப்படின்னு. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்து யூனிவர்சல் மோட்டார்,
ரிப்பல்சன் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டார்னு கொடுத்துருக்காங்க. 12வதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்னுடைய வகை கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன் மோட்டார். ஞாபகம் வச்சுங்க, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன் மோட்டார். இதுதான் வந்து வெட் கிரைண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்னுடைய வகை. ஓகே. 13வது பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த சர்க்கியூட். இப்போ ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஃபேன் ரெகுலேட்டர், எலக்ட்ரானிக் வோல்டேஜ் மல்டிப்ளையர், எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர், எலக்ட்ரானிக் ட்ரிகரிங் சர்க்கியூட் ஆஃப் எஸ்சிஆர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ஒரு ஃபேனோட சிம்பிள் வந்து அங்கே இருக்குது இல்லைங்களா. மேலே 8 தலைகள் ஹரிசானில் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபேனோட சிம்பிள், சீலிங் ஃபேனோட சிம்பிள். அப்போது இந்த ஃபேன் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சர்க்கியூட் வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், எலக்ட்ரானிக் ஃபேன் ரெகுலேட்டராக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபேன் ரெகுலேட்டரை நான் இங்கே காட்டியிருக்கேன். இந்த ஃபேன் ரெகுலேட்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபேன் ரெகுலேட்டர் தான் நம்ம ஃபேனுக்கு நம்ம சீரிஸாக நம்ம என்ன பண்ணுவோம், தருவோம். இப்போ இந்த ஃபேன் ரெகுலேட்டர் வித்து ஃபேனோட இணைச்சிருக்கக்கூடிய சர்க்கியூட்டை தான் இங்கே காட்டியிருக்காங்க. அப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் என்ன, எலக்ட்ரானிக் ஃபேன் ரெகுலேட்டர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 14வது, calculate the heat generated in a electric heater of 1000 watts 240 volt worked for 5 minutes அப்படின்னு. 14வது கொஸ்டின் என்னென்னா, 1000 வாட்ஸ் ஹீட்டரை 5, அதாவது 240 வோல்ட் கொடுக்கக்கூடிய மின்னழுத்தத்தில் 5 நிமிஷம் நம்ம வேலை செஞ்சால் அதனுடைய ஹீட்டிங் ஜெனரேட்டட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. நம்ம ஒரு 1000 வாட்ஸ் லேம்பை 1 ஹவர் நம்ம யூஸ் பண்ணோம்னா 1 கிலோவாட் ஹவர் சொல்கிறோம் நம்ம, அப்படி தானே, 1 யூனிட்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஹீட்டரை வந்து 1000 வாட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஹீட்டரை 240 வோல்ட்டில் இணைக்கிறோம். 5 நிமிஷம் அது ஒர்க் பண்ணும்போது அதனுடைய ஹீட்டிங் ஜென்ரேட்டர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போது 70.5 கிலோ கலோரிஸ், 71.0 கிலோ கலோரிஸ், 71.6 கிலோ கலோரிஸ், 72.1 கிலோ கலோரிஸ்ன்னு கொடுக்குறாங்க. இப்போ 1000 வாட்ஸு 240 வோல்ட்டு 5 நிமிஷம் ஒர்க் பண்ணும்போது 71.6 கிலோ கலோரிஸ் அதுக்கு ஹீட்டிங் ஜெனரேட்டடாக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம இந்த ஆன்சரை நம்ம எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. பவர் ஃபார்முலா இருக்குது, ஓம்ஸில் ஃபார்முலா, அதுபோல் இந்த ஹீட் ஜெனரேட்டர் கணக்கு பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு புக்கில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இந்த டவுட்டை கிளியர் பண்ணிங்க. ஓகேங்களா. 15வது பாருங்கள், லாஸ்ட் ஒன், விச் ஃபார்முலா இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த ஹீட் ஜென்ரேட்டர் ஆஸ் பர் ஜூல்ஸ் லா அப்படின்னு. 15வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஜூல் விதிப்படி ஹீட்டிங் ஜென்ரேட்டரை கணக்கிடுவதற்கு எந்த ஃபார்முலா பயன்படுகிறது. இப்போது இந்த ஃபார்முலா வச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி 14வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. 15வதுக்குரிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டர், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 12 RT/JCAL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் ஹீட் ஜெனரேட்டர் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஜூல்ஸ் லாவில் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். 15 கொஸ்டின் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் இதை நீங்கள் இந்த 15 கொஸ்டினும் என்ன பண்ணுங்க, நீங்கள் நல்லா படித்து கரெக்டான ஆன்சர் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. மறுபடியும் இதை பாருங்கள், கேளுங்க. ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும். ஓகே. அடுத்து உங்களுக்கு செமஸ்டர் 2ல் பார்ட் 8க்குரிய கொஸ்டின் ஆன்சரை உங்களுக்கு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் இந்த காணொலி வகுப்பின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. அது வரைக்கும் இதை நீங்கள் முழுசாக என்ன பண்ணுங்கள், படித்து மனப்பாடம் பண்ணிங்க. அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.